நடந்துகிட்டு இருக்கிற அமெரிக்க ஈரான் சண்டை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெவலுக்கு எஸ்கலேட் ஆகி போயிட்டே இருக்குது. வெறுமனே ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்னு தானே இந்த சண்டை இருந்துச்சு, அப்படிதானே பொதுவாக நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுல ஜோர்டான் உள்ள வந்திருக்கு. இன்னைக்கு எகிப்து மேல ஈரான் தரப்பு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. எகிப்து துறைமுகத்தில் நின்றுகிட்டு இருந்த அமெரிக்க கப்பல் மேல ஈரான் தரப்பு ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எகிப்தெல்லாம் சீன்ல வர்றது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்துக்கிட்டு ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழு மீது தாக்குதல் நடத்தினாங்க. சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து கூட்டா தாக்குறது அப்படின்றது இது முதல் முறை. அதுவும் ஈராக்ல இருக்கக்கூடிய ஆயுத குழுவை தாக்குறது அதுவும் முதல் முறை. நேரடியா ஈராக் மேல இது வரைக்கும் யாரும் அட்டாக் பண்ணல. அதனால அந்த சண்டை எதிர்பாராத வகையில புதிய புதிய நாடுகளை உள்ள இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்குது. இது ஆல்ரெடி பிராந்திய யுத்தமா தொடங்கிருச்சா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உக்ரைன் என்ன பண்ணுச்சு, ஈரான்ல இருந்து எண்ணெய் ஏத்திக்கிட்டு போன ஒரு கப்பலை ரஷ்ய கடல் எல்லையில வச்சு சுட்டுச்சு. அப்ப அமெரிக்க ஆதரவா இருக்கக்கூடிய உக்ரைன் அவங்க சப்போர்ட்னாலதான் ஈரானுடைய கப்பலை சுட்டாங்க இது அப்படின்னு பேச்சு வந்துச்சு. இதுக்கு நாங்க பழி வாங்குவோம் அப்படின்னு ஈரான் தரப்பு சொன்னாங்க. பின்னாடி செலன்ஸ்கி என்ன சொல்லிட்டாரு, இல்ல நாங்க தெரியாம சுட்டுட்டோம் அப்படின்றது போல மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு அவர் பேசிட்டாரு. அதை பத்தி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருந்தாரு. சோ உக்ரைன் தரப்பு விலகிச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஈரான் இந்த யுத்தத்துல உள்ள இருக்கு, சவுதி அரேபியா உள்ள இருக்கு, ஈராக்கு உள்ள இழுத்துட்டு வந்துட்டாங்க, ஏமன் ஆல்ரெடி உள்ள இருக்கு, அமெரிக்க தரப்பு உள்ள இருக்குது. அப்புறம் அமெரிக்காவுடைய ராணுவ தளங்களை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வளைகுடா நாடுகளையும் ஈரான் தரப்பு தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கு. ஜோர்டான் புதுசா இப்ப உள்ள வந்திருக்கு, எகிப்து வந்திருக்குது. அதனால ஆல்ரெடி இந்த யுத்தம் ஒரு பிராந்திய போரா ஆரம்பிச்சிட்டது போலதான் தெரியுது. பிப்ரவரி 28 இந்த சண்டை தொடங்கி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2-3 மாச யுத்தத்துக்கு பிறகு ஒரு சின்ன யுத்த நிறுத்தம் வந்துச்சு. ஒரு 60 நாள் இடைவெளியில ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம், முடிவு பண்ணலாம் அப்படின்னு 2 தரப்பும் பேசினாங்க. ஆனா அது ஒரு 20 நாள் கூட நீடிக்கல. மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல நாங்க வகுத்த எல்லைக்குள்ள இல்லாம கப்பல்கள் வேற பாதைக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பு அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்த உடனே அமெரிக்கா அந்த யுத்த நிறுத்தத்தை இவங்க மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. 2வது கட்டமா தொடங்கின அந்த தாக்குதல் 13 இரவுகள் ரொம்ப தீவிர தாக்குதலா இருந்துச்சு. ஈரான் தரப்பு மேல அதிதீவிர தாக்குதலை அமெரிக்கா நடத்தினாங்க. பதிலுக்கு இவங்களும் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகள் மீது இவங்க தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு 2-3 நாள் பாஸ் பண்ணாங்க. அந்த சமயத்துல தான் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, நாங்க ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்த போறோம், அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படின்றது போல அவர் சொன்னாரு. ஈரான் தரப்புலையும் அதை அங்கீகரிச்சாங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறது போலதான் அவங்களும் சொன்னாங்க. இன் பிட்வீன் கேப்ல தான் அமெரிக்க தரப்புகிட்ட ஆயுதங்கள் தீர்ந்து போச்சு, அவங்கள்ட்ட இந்த இன்டர்செப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது, அதனாலதான் அவங்க யுத்த நிறுத்தத்துக்கு வந்திருக்காங்க, இப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் அந்த சமயத்துல தான் வந்துச்சு. இன் பிட்வீன் கேப்ல புதுசா நடந்த டெவலப்மெண்ட் அப்படின்னா ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் அமைப்பு அவங்க சவுதி அரேபியா மேல ஒரு கடல் முற்றுகை அறிவிச்சாங்க. பாபெல் மந்தீப் அப்படின்ற அந்த நீரிணை வழியா சவுதியோட எந்த கப்பல்களும் பாஸ் பண்ணி போக விடமாட்டோம், அப்படி மீறி போனா சுடுவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. சொன்னது போலவே 2 சவுதியோட கப்பல்களை சுட்டாங்க. அப்புறம் அராம்கோ எண்ணெய் நிறுவனத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதுல அந்த அராம்கோ எண்ணெய் நிறுவனம் அப்படியே பத்தி எரிஞ்சுது. அது சவுதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு, இந்த பக்கம் இவங்க பாபெல் மண்டீப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சவுதியோட அந்த உற்பத்தி செய்யற கச்சா எண்ணெயை அவங்களால எங்கேயும் ஏற்றுமதி செய்ய முடியாது, விற்க முடியாது. அதிகபட்சமா அவங்க செங்கடலுக்குள்ள கொண்டு போய் சூயஸ் கால்வாய் வழியா ஐரோப்பிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பாபெல் மண்டீப் வழியா வெளில ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ ஆசிய நாடுகளுக்கோ வர்த்தகம் செய்ய முடியாது. சவுதிக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு. வளைகுடா நாடுகள்லயே பணக்கார நாடான சவுதி 4 பக்கமும் லாக் பண்ணப்பட்ட நிலைமைக்கு வந்துருச்சு. இதுக்கு பிறகுதான் சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈராக்ல இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃப்ரண்ட் PMF அப்படின்ற அமைப்போட ராணுவ நிலைகள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுல 20 பேர் கொல்லப்பட்டாங்க. இப்போ சம்பந்தமே இல்லாம ஹவுதிஸ் சவுதியை தாக்கினா சவுதி பதிலுக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த PMF அப்படின்ற அமைப்பை எதுக்காக தாக்கணும்? இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டீட்டெயில் புரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்கா ஈராக் மேல ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தத்தை பல ஆண்டுகள் நடத்தினாங்க இல்லையா? அப்படி அமெரிக்க தரப்பு ஈராக்ல இருக்கும்போது அந்த படைகளுக்கு எதிராக ஈராக்குக்குள்ள பலவிதமான ஆயுத குழுக்கள் உருவானாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு அந்த ஈராக் நாட்டை நாசக்காடாக்கிட்டு அமெரிக்கா வெளியேறிடுச்சு. அந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்ற அமைப்பா, கையில ஆயுதம் தாங்கிய குழுக்களா பல அமைப்புகள் ஊருக்குள்ள இருந்தாங்க. இப்ப இவங்களை இப்படியே விட்டு வச்சாக்க நாட்டை சுமூத்தா ரன் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஈராக் அரசு இந்த சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து
பாப்புலர் மொபிலைசேஷன் ஃப்ரண்ட் PMF அப்படின்ற ஒரு அமைப்பா அவங்க உருவாக்குனாங்க. உருவாக்கி ஈராக் அரசு தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இப்போ வரைக்கும் அவங்க தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் கூட அந்த PMF அப்படின்ற அமைப்புடைய விசுவாசம் ஈரான் தரப்புக்கு தான் இருக்கும், இப்பவும் அப்படிதான் இருக்கு. அது காரணம் ஈரான் தரப்பு இவங்களை தங்களுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட ஒரு பார்ட் அப்படின்னு பாக்குது. அதனால அவங்களுடைய சப்போர்ட்டரா தான் இவங்க இருக்கிறாங்க. ஹவுதிஸ், அப்புறம் இந்த பக்கம் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், இப்படி எல்லாம் ஆல்ரெடி ஈரான் சப்போர்ட்டர்ஸ் வேற வேற நாடுகள்ல இருக்கிறாங்க இல்லையா, அது போல இந்த PMF அப்படின்ற அமைப்பும் ஈரானுடைய சப்போர்ட்டர்ஸ். அதனால இப்ப இந்த சவுதியோட அராம்கோ எண்ணெய் நிறுவனத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த தாக்குதல் நடத்தினது ஹவுதிஸ் அப்படின்னு தான் பல பேர் நினைச்சாங்க. ஆனா அந்த தாக்குதல் நடத்தினது இந்த PMF அப்படின்ற அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி தான் சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து PMF உடைய ராணுவ நிலைகள் மீது இப்போ தாக்குதல் நடத்தினாங்க. இதுக்கு முன்னாடி 2019 ஒரு தடவை சவுதியோட அராம்கோ மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. சவுதியோட ஒட்டுமொத்த எண்ணெய் உற்பத்தியில ஒரு குறிப்பிடத்தகுந்த பர்சன்டேஜ் அதுல தாக்கப்பட்டுச்சு, மிகப்பெரிய பாதிப்பு சவுதிக்கு. அந்த தாக்குதலையும் ஹவுதிஸ் தான் நடத்தினதா ஆரம்பத்துல நம்பினாங்க. ஆனா லேட்டரான் ஸ்டேஜ்ல அதை பண்ணது இந்த PMF அப்படின்ற அமைப்பு தாங்கிறது தெரிய வந்துச்சு. அதனால இப்ப பண்ணிருக்கிறதும் இந்த PMF அமைப்பு தான் அப்படின்ட்டு தான் இப்ப இதை பத்தி விவரங்களை சொல்றாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இதற்கு பழிவாங்கும் விதமா ஈரான் தரப்பு என்ன பண்ணுச்சுன்னா, உடனடியா ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ பேஸ் மேல ஒரு தீவிர தாக்குதலை நடத்தினாங்க. இதுல இருந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த 13 நாள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதற்கான பழிவாங்கல் நடவடிக்கையின் ஒரு பகுதியா அதே ஜோர்டானுடைய அமெரிக்க ராணுவ பேஸ் மேல ஈரான் தரப்பு ஒரு அட்டாக் பண்ணாங்க. அதுல 4 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த சமயத்துல ட்ரம்ப் இதுக்கெல்லாம் நாங்க பழி வாங்குவோம் அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் வந்துச்சு. ஸோ அதே ஜோர்டானுடைய ராணுவ பேஸ் மேல மறுபடியும் இப்ப ஈரான் தரப்பு ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி அதுக்கு பழி வாங்கும் விதமா இப்ப அமெரிக்கா ஈரான் மேல ஒரு கடுமையான தாக்குதலை நேற்று இரவு நடத்திருக்கிறாங்க. அதுல 2 வயசு குழந்தை கொல்லப்பட்டிருக்கு. புதுசா கல்யாணமான ஒரு தம்பதி அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில உயிரிழப்புகள் நடந்திருக்குது. இந்த தாக்குதல் தொடரப்போகுதா, அடுத்து அமெரிக்க தரப்பு ஈரான் மேல ஒரு கண்டினியூஸான தாக்குதல் நடத்த போறாங்களா அப்படின்லாம் தெரியல. சென்காம்ல இருந்து எந்த புதிய நியூஸ் புல்லட்டினும் வரல. ஈரான் மேல இப்ப இவங்க அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பதிலடியா இப்ப ஈரான் தரப்பு என்ன பண்ணிருக்கு, அந்த எகிப்துல நின்ன அமெரிக்க கப்பல் மேல ஒரு ட்ரோன் அட்டாக்கை நடத்திருக்கிறாங்க. ஸோ மாத்தி மாத்தி புதிய புதிய நாடுகள் இந்த யுத்தத்துக்குள்ள இழுத்து வரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால ஆல்ரெடி இது ஒரு உலக யுத்தமா மாறிடுச்சோ அப்படின்றது போலதான் இது இருக்கு. இதுல ரொம்ப கவலைக்குரிய நாடு, இந்த பிரச்சனை நினைச்சு ரொம்ப அச்சம் கொள்கிற நாடு அப்படின்னா அது சவுதி அரேபியா தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல ஒரு பக்கத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. ஸோ சவுதியோட கிழக்கு திசையில அந்த நாடு உற்பத்தி பண்ற கச்சா எண்ணெயை அவங்களால வெளில கொண்டு போக முடியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் மூலமா பல மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை செங்கடலுக்கு கொண்டு போய் அங்க யான்பு துறைமுகத்துல வச்சு கப்பல்ல ஏத்தி அதை ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ ஆசிய நாடுகளுக்கோ கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தாங்க. யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து சவுதி இப்படிதான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்துச்சு. நேரடியா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியா கப்பல்ல ஏத்தி அனுப்புனா அதோட குவான்டிட்டி ரொம்ப அதிகம். இருந்தாலும் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன் வழியா கொண்டு போறதுங்கிறது லிமிட்டட் தான். இருந்தாலும் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு அளவுக்காவது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ ஹவுதிஸ் ஆப்பு வச்சிருக்காங்க. ஹவுதிஸ் பாபல் மண்டி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால அதை கொண்டு போக முடியல. ஸோ இந்த பக்கம் இந்த லாக்கு, அந்த பக்கம் அந்த லாக்கு. இப்போ புதுசா என்னன்னா, சவுதியோட வடக்கு திசையில் இருக்கிற அந்த ஈராக்ல செயல்படக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு மீது இவங்க தாக்குதல் நடத்தி இப்போ அவங்களையும் பகைச்சுக்கிட்டாச்சு. நாட்டோட வடக்கு பகுதியில ஒரு ஆயுதம் தாங்கிய குழு, நாட்டுடைய தெற்கு பகுதியில ஹவுதிஸ் அப்படின்ற இன்னொரு ஆயுதம் தாங்கிய குழு, இப்படி 4 பக்கமும் பிரச்சனையை வச்சுக்கிட்டா சவுதியோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஏற்கனவே சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் நியோம் சிட்டி விசன் 2030 அப்படின்ற பேர்ல பல லட்சம் கோடி பொருட்செலவுல மிக மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை அங்க செயல்படுத்திட்டு இருக்கிறார். இப்போ ஆயுதம் தாங்கிய குழுக்கள் 4 பக்கமும் நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்ற நிலைமை உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த திட்டத்துடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த திட்டத்தை செயல்படுத்தி உலகத்தோட மிக புகழ்பெற்ற ஐடி நிறுவனங்களோட டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வர்றது அப்படின்றது விசன் 2030 ஒரு பகுதி. உள்ளூர்ல எப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது, எந்நேரமும் ஆயுதம் தாங்கிய குழுக்களோட ஆபத்து இருக்கு அப்படின்னா இந்த நிறுவனங்கள் எல்லாம் எப்படி முதலீட்டை உள்ள கொண்டு வருவாங்க?
ஸோ அந்த அடிப்படையில் முகமது பின் சல்மான் மிக தீவிரமா யோசிக்கிறாரு, பயப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. பிபிசி இதை பத்தி ஒரு சிறப்பு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. இப்ப சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த ஈராக்ல இருக்கிற PMF மீது அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதற்கு பிறகு சவுதி தரப்புடைய ஒரு தூதுவர் ட்ரம்ப்பை சந்திச்சு இந்த போர் இதற்கு மேல் தொடர வேண்டாம், எப்படியாவது ஒரு சமாதான வழியில இதை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்றது போல அவங்கள்ட்ட வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னு பிபிசி செய்தி சொல்லுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அதுக்கு வருவோம். ஏன்னா அதை யாரு இப்ப கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடையில தான் இந்த மொத்த யுத்தமும் வந்து நிக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸோட ஒரு பக்கம் ஈரான் இருக்கு, மறுபக்கம் ஓமன் இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவோம், இதற்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறது அப்படின்றத நாம தீர்மானிப்போம் அப்படின்றத முடிவு பண்றதுக்காக ஈரான் தரப்பும் ஓமன் தரப்பும் சேர்ந்து பல நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஈரான் தரப்பு சொல்றது அதன் வழியா பாஸ் ஆகி போற கப்பல்களுக்கு நம்ம டோல் வசூலிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓமன் தரப்பு டோல் வசூலிக்க வேண்டாம், மாறா வேலண்டரி ஃபீஸ் தானா முன்வந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட் போல வசூலிக்கலாம். மலாக்கா ஸ்டேட், ஏற்கனவே அந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த பகுதியில் ஸ்டேட் ஆஃப் மலாக்கா இருக்குது, அதன் வழியா கிராஸ் பண்ணி போற கப்பல்களுக்கு அவங்க வேலண்டரி ஃபீஸ் தான் வசூலிக்கிறாங்க, அதே போல இங்கேயும் வசூலிக்கலாம் அப்படின்னு ஓமன் தரப்பு சொல்லுது. அந்த வேலண்டரி ஃபீஸ் அப்படிங்கிறது வருஷத்துக்கு $70 மில்லியன் இருந்து $100 மில்லியன் அளவுக்கு வரும் அப்படின்னு அல் ஜசீராவோட செய்தி குறிப்பு ஒன்று சொல்லுது. ஆனா ஈரான் தரப்பை பொறுத்தவரையிலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா கிராஸ் பண்ணி போற கப்பல்களுக்கு $1 மில்லியன் வரைக்கும் கட்டணம் வசூலிப்போம் அப்படின்னு இந்த போர் ஆரம்பிச்ச சமயத்துல சொன்னாங்க. ஒவ்வொரு வருஷமும் சுமார் 1000க்கும் அதிகமான கப்பல்கள் அதன் வழியா கிராஸ் பண்ணி போகுது. துல்லியமான எண்ணிக்கை இன்னும் கூடும், குறைந்தது 1000 கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா கிராஸ் பண்ணி போகும். ஒரு கப்பலுக்கு $1 மில்லியன் அப்படின்னா 1000 கப்பலுக்கு $1000 மில்லியன், அதை விட அதிகமாக தான் வரும். குறைந்தது $1000 மில்லியன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த $70 மில்லியன் எங்க இருக்கு, $1000 மில்லியன் எங்க இருக்கு? அதனால ஈரான் தரப்பு இதுக்கு ஒத்துக்கல, அந்த ஸ்டாண்ட்ல அவங்க அப்படியே நிக்கிறாங்க. மறுபக்கம் ஓமன் தரப்பு அவங்களும் ஒத்துக்கல. அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு பக்கம் இந்த கட்டணம் அப்படின்ற முறைக்கு ஒத்துக்கிறதன் மூலமா ஈரானுடைய கூட்டணியின் ஒரு அங்கமா ஓமன் மாறிடும், நேரடியா அமெரிக்காவை பகைச்சிக்க வேண்டிய நிலைமை உருவாயிடும். அதை ஓமன் விரும்பல. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய கடல் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நீரிணையை பயன்படுத்தி அதன் வழியா நாங்க போக்குவரத்தை அனுமதிச்சுக்கிறோம் அப்படின்ற ஸ்டாண்ட ஓமன் எடுத்துச்சுன்னா ஈரானுடைய எதிரி நாட்டு பட்டியல்ல ஓமன் சேர்ந்துரும். அப்புறம் அதன் வழியாவும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை நடத்த முடியாது. இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஒருபோதும் போகாது. பழைய நிலைமைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வரும்னு கற்பனைன்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஈரான் தரப்பு 1 இல்ல 2 இல்ல 100கணக்கான தடவை சொல்லிட்டாங்க. அதனால அவங்க பிடிச்சபடியா நிக்கிறாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பொறுத்தவரையிலும். ஓமன் தரப்பு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு அஞ்சுது. இப்படியா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸோட பிரச்சனை தீராம போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பாபல் மண்டிப்பை ஹவுதிஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சவுதியை பொறுத்தவரையிலும் 4 பக்கமும் லாக்கான நிலைமையில எப்படியாவது இதுல இருந்து விடுபட்டா போதும் அப்படின்ற நிலைமைக்கு அது வந்து நிக்குது. இந்த யுத்தம் ஒரு முடிவை நோக்கி போக போகுதா அல்லது பிராந்திய போரா மாறப்போகுதா அப்படின்னு தெரியல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள், வளைகுடா நாடுகள் தங்கள்கிட்ட தொடர்ந்து ஆயுதங்களை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அந்த ஆயுத லாபி ட்ரம்ப் வழியா உள்ள புகுந்து புதிய புதிய நாடுகளை இந்த யுத்தத்துக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ட்ரம்ப்புடைய மருமகன் குஷ்னர் அவர் கூட ஒரு ஆயுத உற்பத்தி நிறுவனம் வச்சிருக்கிறாரு. அதனால இந்த யுத்தம் தொடர்றது ட்ரம்ப்போட குடும்பத்துக்கு தனிப்பட்ட வகையில் ஆதாயம். அதனால அடுத்தடுத்து இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. புதிய அப்டேட்டுகளோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.